வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 5ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்துல இயல் 1ல இருக்கக்கூடிய சிறுபஞ்சம் மூலம் பாடல் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாடலோட பேர் சிறுபஞ்சம் மூலம். கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, எண்வனப்பு இத்துணையாம் என்று உரைத்தல், பண்வனப்பு கேட்டார் நன்றன்றல், கிளர்வேந்தன் தன்னாடு நாட்டான் நன்றன்றல் வனப்பு. இதுல பாருங்க, வனப்பு வனப்புன்னு பலமுறை வருது. கண்வனப்பு, கால்வனப்பு, எண்வனப்பு, பண்வனப்பு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு வனப்புன்னு சொல்லிட்டு. வனப்புன்னு என்ன அர்த்தம்னா அழகு. வனப்புன்னா என்னது? அழகு. கண்வனப்பு கண்ணோட்டம். கண்ணுக்கு அழகு என்னன்னா, கண்ணோட்டம்னா இரக்கம் கொள்ளுதல். கண்ணோட்டம்னு என்னது? இரக்கம் கொள்ளுதல். இரக்கம். கண்ணோட்டம்னா இரக்கம். கண்ணுக்கு அழகு ஒருத்தருக்கு இரக்கம் காட்டணும். கால்வனப்பு செல்லாமை. காலுக்கு அழகு என்னன்னா, நமக்கு ஒரு பொருள் தேவைப்படுதுன்னா அதை போய் மற்றவங்ககிட்ட போய் கேட்டு கடன் கேட்க கூடாது. கால்வனப்பு என்னன்னா பொருள் வேண்டி செல்லாமை. நமக்கு ஒண்ணு தேவைப்படுதுன்னா அதை போய் மற்றவங்ககிட்ட போயிட்டு கேட்க கூடாது. அது நம்மளால எப்ப முடியுமோ அப்பதான் அதை நம்ம வாங்கிக்கணும். எண்வனப்பு இத்துணையாம் என்று உரைத்தல். எண்ணுன்றது இந்த இடத்துல என்னதுன்னா ஆராய்ச்சி. எண்வனப்புன்னு என்னது? நாம ஒண்ணு ஆராயும் போது இது சரியா, இது தவறா, இல்ல இது இப்படிதான், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சரியா ஆராய்ஞ்சு அதை முடிவெடுத்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு எடுத்து உரைக்கணும். எண்வனப்பு நம்ம இத்துணையாம் என்று உரைத்தல். ஆராய்ச்சிக்கு அழகு இது சரின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்? நல்லா தைரியமா அதை எடுத்து உரைக்கணும். பண்வனப்பு கேட்டார் நன்றன்றல். பண்ண என்னன்னா அந்த இடத்துல இசையை குறிக்கும். பண்வனப்புன்னா இசையை குறிக்கும். இசைக்கு அழகு என்னன்னா கேட்டார் நன்றன்றல். ஒரு பாடல் இருக்குன்னு அதுல ஒரு இசை இருக்கும்போது அதை கேட்டா எப்படி இருக்கணும்? ரொம்ப இனிமையா இருக்கணும். அப்பதான் அதுக்கு அழகு. கிளர்வேந்தன் தன்னாடு. கிளர்வேந்தன் அந்த இடத்துல என்னது? மன்னன். கிளர்வேந்தன் யாரு? மன்னர். மன்னருக்கு அழகு என்னது? தன் நாடு வாட்டான். தன் நாட்டு மக்களை வாட்டான்னா வருத்த மாட்டான். வாட்டான்னா என்னன்னா வருத்த மாட்டான். வாட்டான்னா வருத்த மாட்டான். நன்றன்ற வனப்பு. மன்னருக்கு அழகு என்னன்னா தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான்னு சொல்லிட்டு மக்கள் பேசினாங்கன்னா அதுதான் மன்னருக்கு அழகு. பாடலாசிரியர் யாருன்னா காரியாசன். மறுபடியும் ஒரு முறை அந்த பாடல் எப்படி வாசிக்கணும்னு சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு மனசுல பதிகிறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பண்வனப்பு கேட்டார் நன்றன்றல், கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றன்றல் வனப்பு. ஆசிரியர் பேர் யாரு? காரியாசன். அந்த பாடல்ல இருக்கிற சொல்லும் பொருளும் இதுக்கு பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்க பாருங்க, அடுத்து சொல் பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்க. வனப்பு. அந்த பாடல்ல பல இடங்கள்ல வனப்புன்ற சொல் வந்துச்சு இல்லையா? அதுக்கு அர்த்தம் என்ன? அழகு. வனப்புன்னா என்ன அர்த்தம்? அழகு. கண்ணோட்டம்னு என்னது? இரக்கம். கண்ணோட்டம்னா என்னது? இரக்கம். இத்துணைனா இவ்வளவு. இத்துணைனா இவ்வளவு. வேந்தன்னா யாரு? அரசன். வேந்தன்னா யாரு? அரசன். வாட்டான்னா வருத்த மாட்டான். பண்ணுக்கு அர்த்தம் இசை. அடுத்து பாருங்க, பாடலோட பொருள் கொடுத்துருக்காங்க. கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல். கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல். காலுக்கு அழகு பிறரிடம் பொருள். காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை. ஆராய்ச்சிக்கு அழகு இது எவ்வாறு முடியும் என்று உறுதி செய்து கூறுதல். ஆராய்ச்சிக்கு அழகு என்னதான்? இது இப்படிதான் முடியும், இது இப்படிதான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணுமா? உறுதியாக இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சதெல்லாம் உறுதியா எடுத்து மற்றவங்ககிட்ட கூறணும். அதுதான் ஆராய்ச்சிக்கு அழகு. இசைக்கு அழகு அதனை கேட்போர் நன்று என சொல்லுதல். இசைக்கு அழகு அதனை கேட்போர் நன்று என சொல்லுதல். அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான் என்பதாகும். ஒரு அரசனுக்கு அழகு என்னன்னா தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான். அதுதான் அரசனுக்கு அழகு. அடுத்து நூல் குறிப்பு. சிறுபஞ்ச மூலத்தோட நூல் குறிப்பு பார்க்கலாம். சிறுபஞ்ச மூலம் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. சிறுபஞ்ச மூலம் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று சிறுபஞ்ச மூலம். பஞ்சன்னா 5ன்னு அர்த்தம். பஞ்சன் என்னது? 5. அதாவது பாருங்க, என்ன 5ன்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி
ஆகிய 5 மூலிகைகளின் வேர்கள் எது? கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. 5 மூலிகையோட வேர்கள் மக்களோட உடல் நோயை தீர்க்கின்றன. அதுபோல இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்படும் 5 கருத்துக்கள் மக்களின் மனநோயை தீர்ப்பனவாக உள்ளன. ஆகையால் இந்நூல் சிறுபஞ்சமூலம் என பெயர் பெற்றது. இந்நூலை இயற்றியவர் காரியாசன். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. சிறுபஞ்சமூலம், பஞ்சம்னா என்னது? 5ன்னு சொன்னேன். அதாவது என்ன 5 பொருள்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இந்த 5 மூலிகையோட வேர்கள் என்னன்னா மக்களினுடைய உடல் நோயை தீர்க்கணுமா. அது போல இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா 5 கருத்துக்களா வரும். சிறுபஞ்சமூலத்துல இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் 5 கருத்துக்களை கூறுமா. இந்த 5 கருத்துக்களும் மக்களினுடைய மனநோயை தீர்ப்பனமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இந்த பாடலுக்கு பேரு சிறுபஞ்சமூலம். ஒவ்வொரு பாடலும் 5 கருத்துக்கள் இருக்கிறதுனாலதான் இதுக்கு பேரு சிறுபஞ்சமூலம். இந்நூலை இயற்றியவர் யாரு? காரியாசன். இந்த பாடல் மாணவர்கள் அனைவருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.